தாராபுரத்தில் குடிநீர் கேட்டு பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல். நகராட்சிக்கு உட்பட்ட குளத்துப்பூஞ்சை தெருவில் வாரம் ஒருமுறை மட்டுமே 4 குடம் குடிநீர் வழங்கப்படுவதாக அப்பெண்கள் புகார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட குளத்துப்புஞ்சை தெரு 13வது வார்டு பகுதியில் சுமார் 2600க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதிக்கு ஆழ்துளை கிணறுகள் மற்றும் காவேரி கூட்டு குடிநீர் திட்ட குடிநீர் சரியாக வழங்கவில்லை. இதனால் குடிநீர் கிடைக்காமல் மக்கள் தவித்து வந்தனர். மேலும் ஒரு வாரத்திற்கு 4 குடம் தண்ணீர் மட்டுமே வழங்கப்படுவதாக அப்பகுதி பெண்கள் தெரிவித்தனர். இதனால் காலை நேரங்களில் பணிக்கு செல்வோர், கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கு மிகவும் சிரமமடைந்தனர். இதுகுறித்து தாராபுரம் நகராட்சி அலுவலகம் மற்றும் 13வது வார்டு திமுக கவுன்சிலர் சீனிவாசனிடம் அப்பகுதி பொதுமக்கள் புகார் கொடுத்தனர். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள் இன்று கடும் சுட்டெரிக்கும் கத்திரி வெப்பத்தில் காலி குடங்களுடன் தாராபுரம் புறவழிச்சாலைக்கு செல்லும் வழியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த அதியமான் தாராபுரம் போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது தேர்தல் நேரத்தில் மட்டுமே வந்து எங்களிடம் வாக்கு சேகரித்து விட்டு செல்லும் திமுக கவுன்சிலர் எங்கள் குறைகளை கேட்பதில்லை எனவும், அதே நேரத்தில் அப்பகுதியில் சாக்கடை பணிகள் நடைபெற்று முடிந்தது. அந்த சாக்கடையை மேடு பள்ளமாக கட்டியதில் சாக்கடை நீர் வீடுகளுக்குள் புகுந்து செல்கிறது. சாக்கடையை கட்டிய ஒப்பந்ததாரர் தரமற்ற முறையில் சாக்கடையை கட்டியதால் இந்த விபரீதம் ஏற்பட்டுள்ளதாகவும், மேலும் தங்கள் பகுதியில் உப்பு தண்ணீருக்காக அமைக்கப்பட்டுள்ள ஆழ்துளை கிணறு மூலம் சின்டெக்ஸ் தொட்டிக்கு தண்ணீர் கொடுப்பதில்லை. குடிநீர் மற்றும் உப்பு தண்ணீர் கூட வருவதில்லை. எனவே தண்ணீர் வருவதற்கு நடவடிக்கை எடுத்து சாக்கடை பணிகளை சரி செய்ய வேண்டும் என போலீசாரிடம் கோரிக்கை வைத்தனர். இதற்கு இன்ஸ்பெக்டர் ரவி துறை சார்ந்த அதிகாரிகளிடம் தெரிவித்து முறையாக குடிநீர் கிடைக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். அதனால் பெண்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். ஒரு 6 மாசமா குடிநீர் வரலைங்க, உப்பு தண்ணி வர்றது இல்லைங்க. இந்த கவுன்சிலர் சீனி அதை பார்க்கறது இல்லைங்க. இந்த சீனி இப்போ வரணுங்க, வந்தால் தான் இந்த கூட்டம் கலைஞ்சி அவ்வளோ பேட்டி முடிஞ்சுங்க. இப்போ திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரம் வட்டம் குளத்துப்பஞ்சை தெருல 1000 குடும்பம் இருக்கும் இங்கே வச்சுட்டு வரோங்க. தண்ணி எலெக்ஷன் அப்போ வெறும் பைப் மட்டும் நட்ட வச்சுட்டு போனாங்க, உப்பு தண்ணிக்கு நல்ல தண்ணிக்குன்ட்டு. ஆனால் ஒரு சொட்டு தண்ணி இந்த 1 மாதம் எலெக்ஷன் முடிஞ்சு 1 மாதம் ஆச்சு, ஒரு சொட்டு தண்ணி கூட வரதில்லை. 1 மணி நேரம் நல்ல தண்ணி வருது, அதையும் 10 குடம் தான் ஒரு வீட்டுக்கு வருது. ஒரு வீட்டுக்கு வெறும் 10 குடம் தண்ணி என்ன பண்ணுது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் தண்ணியே வருது. அப்புறம் திச்சு தோண்டி விட்டுருங்க. பழைய திச்சு நல்லா இருந்துச்சு, புது திச்சு போட்டு பூரா தோண்டி விட்டு வெறும் தண்ணி மட்டும் தேங்கி நிக்குது. தண்ணி எங்க போகுதுன்னு தெரியல, அப்படியே தேங்கி கொசு நிறைய உற்பத்தி ஆகுது. டெங்கு காய்ச்சல் சின்ன சின்ன குழந்தைகளை வச்சிருக்கோம், டெங்கு காய்ச்சல் எல்லாமே வருது. அதாவது நாங்கள் கவுன்சிலர்கிட்ட சொன்னாலும் கவுன்சிலர் எட்டி கூடி பார்க்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நகராட்சியில இருந்து சொன்னாலும் நகராட்சியில எட்டி கூடி பார்க்க மாட்டேங்கிறாங்க. இப்போ தண்ணி ஒரு வாரம் பக்கம் ஆச்சு, யார் வீட்லயும் தண்ணியும் இல்லை, குடிக்கிறதுக்கு எதுக்குமே தண்ணி இல்லை. கவுன்சிலர் 6 மணில இருந்து போராட்டம் நடத்திட்டு கவுன்சிலர் எட்டி கூடி பாக்கலைங்க. கவுன்சிலர் எம்எல்ஏ எல்லாம் இதை பார்த்து எங்களுக்கு இந்த நிக்கலோ ரெடி பண்ணி கொடுக்கணும்னு தாழ்மணி கேட்டுக்கொள்ளுங்க. கவுன்சிலர் பேரு கட்சி டிஎம்கே கட்சியில சீனியர் கவுன்சிலருங்க. எலெக்ஷன் அப்ப வந்தது. இப்போ எலெக்ஷன் ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு. அப்ப எட்டி பார்த்தது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு எலெக்ஷன் வருதுன்னு எட்டி பார்த்தாங்க. எட்டி பார்த்துட்டு வெறும் பைப்பு மட்டும் நட்ட வச்சுட்டு ஒரு ரோடும் கூட சரியில்லை, அதுவும் கூட போட்டுட்டு போகல. அந்த எலெக்ஷன் அன்னைக்கு வெறும் வீட்டு கிட்ட வந்ததோட சரி. அதுக்கப்புறம் யாருமே வெட்டு இந்த எப்படி இருக்குது, அந்த டிச்செல்லாம் ஃபுல்லா நிறைஞ்சு கிடக்குது. அதுல இருந்து கொசு உற்பத்தி ஆகுது. நாங்க போய் சொன்னாலும் அது எட்டி பார்க்காது. எட்டி பார்த்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் ரெடி பண்ணி கொடுத்துறோம் அப்படின்ட்டு போறவங்க தான் மறுபடியும் திரும்பி யாரும் வரதே கிடையாது. இப்போ இந்த எங்களுக்கு அந்த நேரத்துக்கு எலெக்ஷன் அப்போ ஒரு வாரம் ஃபார்மாலிட்டிக்கு எட்டி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் யாருமே வரல. 1 மாசம் ஆச்சு எலெக்ஷன் முடிஞ்சு. ரிசல்ட் அப்போ வருவாங்களா என்னமோ தெரியல. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு தான் எட்டி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். கவுன்சிலர் வரணும். கவுன்சிலர் இந்த ரெடி பண்ணி கொடுத்துட்டு எங்களுக்கு இன்னைக்குள்ள எல்லாத்துக்கும் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்க இந்த கூட்டத்தை கழிச்சுட்டு போயிடுவோம். அது வரைக்கும் தண்ணிங்க உப்பு தண்ணி எல்லா பக்கம் வரணும். நல்ல தண்ணி கூட 1 மணி நேரம் வருது, உப்பு தண்ணி சுத்தமாவே வரதில்ல. இன்னொரு பக்கம் போய் தண்ணி பிடிச்சாம நீங்க எதுக்கு எங்க சந்தில பிடிக்கிறீங்கன்னு சண்டை காட்டுறாங்க. அதனால உப்பு தண்ணி நல்ல தண்ணி ரெடி பண்ணி கொடுங்க. திச்செல்லாம் ரெடி பண்ணி கொடுங்க. கட்டின திச்சு குழி தோண்டி வச்சுக்கிறாங்க, அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுங்க. திருப்பூருங்க ஒட்டத்தெருவுங்க. தண்ணி 2 மாசமா தண்ணி இல்லைங்க. நாங்கள் தண்ணி இல்லாத நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோமுங்க. இந்த போர் தண்ணி வந்துட்டு இருந்து அது திச்சு கட்டுறன்னு சொல்லி அந்த போர் தண்ணி உள்ளே போயிட்டுது, அந்த போரும் உள்ளே போயிட்டுதுங்க. நாங்கள் தண்ணிக்கு என்ன பண்ணுவோம்? நாங்கள்லாம் கூலி வேலைக்கு போகிறீங்க. 6 மணினா நாங்கள் போயிட்டு பொழுதோட 5 மணிக்கு எங்களுக்கு தண்ணி கிடைக்குங்களா சொல்லுங்கள். நாங்கள் 1000 இருக்கிறோம் ஒட்டத்தெருவில்.
நாங்களும் சொல்லி சொல்லி பார்த்துட்டோம். இப்போ உங்ககிட்ட சொல்கிறா நாங்கள் வெளியூரில் இருக்கிறோங்கிறாரு. எப்படிங்க என்னங்க பண்ணுறது நாங்கள் தண்ணிக்கு? நாங்கள் அதனால தான் மறியல் பண்ணுறோங்க. கவுன்சில் நாங்கள் வந்தாதான் நாங்கள் கூட்டத்தை கலைப்போம், இல்லைட்டா கலைக்க மாட்டோம். சரிங்களா? அவங்க வந்து ஏதோ ஒரு பதில் வரணும், எங்களுக்கு தண்ணி வரணும். அப்படின்னா தான் நாங்கள் கூட்டத்தை கலைப்போம், இல்லைட்டா கலைக்க மாட்டோம். அது யார் வந்தாலும் சரிங்க. சரிங்களா? என் பேர் லட்சுமிங்க. ஆறு லட்சம்.